அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவ பாடப்புத்தகத்தில் உள்ள 2ஆம் பாடமான இயற்கணிதம் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி 2.2ல் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. இங்கே எதிலிருந்து குறைக்கிறோம்? எஃப்லேருந்து. எவ்வளவு குறைக்கிறோம்? 5 குறைக்கிறோம். ஸோ எஃப்லேருந்து 5 குறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கழித்தல் குறி. ஸோ எஃப் மைனஸ் 5 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது எஸ்ஐ 5ஆல் வகுத்தல். எஸ் வகுத்தல் 5 இப்படி எழுதலாம். ஆனாலும் பெரும்பாலும் நாம் இப்போ எழுதுகிற இந்த முறையை பயன்படுத்துறது கிடையாது. ஸோ நாம் பயன்படுத்தக்கூடிய முறை எஸ் பை 5. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 2m மைனஸ் 10 என்பதற்கான வாய்மொழி கூற்று என்ன? m 2m m 2ஆல் பெருக்குறாங்க. பெருக்குதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை மடங்கு. ஸோ எம்மினுடைய 2 மடங்கிலிருந்து 10 குறைக்கிறாங்க. ஸோ இதை வாய்மொழியாக எப்படி எழுதலாம்னா எம்மின் 2 மடங்கில் 10ஐ குறைக்க. இதுதான் இதனுடைய ஆன்சர். 4வது கணக்கு தற்பொழுது ஏயின் வயது n. 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயினுடைய வயது. தற்பொழுதைய வயசு n. இப்போ எனக்கு 7 வயசுனா 7 வருஷத்துக்கு முன்னாடி 0, அப்போ தான் பிறந்திருப்பான். இப்போ எனக்கு 17 வயசுனா 7 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு. ஏன் 7 வருஷம் முன்னாடினா 7 கழிக்கணும். ஸோ இங்கே எண்ணிலிருந்து 7 கழிக்கணும். ஸோ n மைனஸ் 7 தான் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏயினுடைய வயது. சரி, இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. p மைனஸ் 5 ஆனது 12 எனில் p-னுடைய மதிப்பு. இங்கே பிக்கு ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்ப்போம். எந்த நம்பர் போட்டால் 12 ஆன்சர் வருமோ அதுதான் பியினுடைய மதிப்பு. இப்போ 10 போட்டு பார்ப்போம். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. 11 போட்டு பார்ப்போம். 11ல் 5 போயிடுச்சுன்னா 6. சரி, 15 போட்டு பார்ப்போம். 15ல் 5 போயிடுச்சுன்னா 10. சரி, 17 போட்டு பார்ப்போம். 17ல் 5 போயிடுச்சுன்னா 12. ஸோ பியினுடைய மதிப்பு 17. இதை இதாட்டம் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்காம இன்னொரு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். p மைனஸ் 5 இதனுடைய மதிப்பு 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற 5 அங்கே போனால் ப்ளஸ் 5. ஸோ p ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 5. 12 5ஓட கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 17. ஸோ பியினுடைய மதிப்பு 17. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2வது கேள்வி சரியா தவறா என கூறுக. c-இன் 3 மடங்கை விட 10 அதிகம் எனும் கூற்று 3c + 13 என குறிக்கிறது. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? c-இனுடைய 3 மடங்கு. ஸோ c-யை 3ஆல் பெருக்கணும் அப்படிங்கிறது ரைட்டு. ஏன்னா c-இனுடைய 3 மடங்குனா c-யை 3ஆல் பெருக்கணும். மடங்குங்கிற வார்த்தைக்கு பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். சரி, 10 அதிகம்னா என்ன? அதிகம்னா கூட்டணும். ஸோ ப்ளஸ் 10. அப்போது 3c + 10ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆனால் இங்கே 3c + 13ன்னு கொடுத்துருக்கு. அதனால இது தவறு. அடுத்தது 10 அரிசி பையினுடைய விலை t. அப்போ ஒரு அரிசி பையினுடைய விலையை கண்டுபிடிக்கணும். 10 அரிசி பையினுடைய விலை 100 ரூபாய். ஒரு அரிசி பையினுடைய விலையை கண்டுபிடிக்கணும்னா 100-ஐ 10ஆல் வகுக்க தானே செய்வோம். அதே போல் இங்கே டீயை 10ஆல் வகுத்துருக்காங்க. ஸோ இது மிக சரி.
மூணாவது கணக்கு எக்ஸை 3ஆல் வகுத்தல் அப்படிங்கிறதும் 3ஐ எக்ஸால் வகுத்தல் அப்படிங்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஏற்கனவே பரிமாற்று விதி அப்படின்னு போன பாடத்தில் பார்த்துருக்கோம். போன பாடத்தில் பரிமாற்று விதி கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும் உண்டு, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். இவங்க பரிமாறி இருக்காங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3ஐயும் 3 இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸையும் மாற்றி போட்டிருக்காங்க வகுத்தல் கணக்குக்கு. ஸோ பரிமாற்று விதியை வகுத்தலுக்கு பயன்படுத்தினதுனால இதனுடைய ஆன்சர் தவறு. சரி, நாலாவது கணக்கு Q மற்றும் 20இன் பெருக்கல் பலன் Q 20Q. Q மற்றும் 20இனுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. 20க்கும் Qவுக்கும் நடுவில் எந்த குறியீடும் இல்லை. எந்த குறியீடும் இல்லை அப்படின்னா அது பெருக்கல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது மிக சரியானது. ஒய்யின் 7 மடங்கிலிருந்து 7ஐ குறைத்தல். இது சரியா தவறால வர வேண்டிய கேள்வி கிடையாது. ஏன்னா இதை கணக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒய்யின் 7 மடங்கு அப்படின்னா ஒய்யையும் 7ஐயும் பெருக்கணும். ஸோ 7y. 7ஐ குறைத்தல் அப்படின்னா 7ஐ கழிக்கணும். ஸோ -7. ஸோ இதனுடைய ஆன்சர் 7y - 7. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வாய்மொழி கூறுகளை இயற்கணித கூறுகளாக மாற்றுக. 100உடன் t-ஐ கூட்டுக. எதோட கூட்டணும்? 100ஓட. ஸோ 100. எதை கூட்டணும்? t-யை. ஸோ ப்ளஸ் t. 100 + t அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இதை இப்படியும் கூட எழுதலாம், t + 100. ஏன்னா 100ஓட t-யை கூட்டினாலும் t-யோட 100ஐ கூட்டினாலும் சமம் தான். ஆனால் மிக பொருத்தமான ஆன்சர் எது அப்படின்னா இதுதான். சரி, இரண்டாவது கணக்கு Qவின் 4 மடங்கு. மடங்குனா பெருக்கல். அப்போ 4ஐயும் Qவையும் பெருக்கணும். நடுவில் எந்த குறியும் போடலை அப்படின்னா பெருக்கல் தான் அர்த்தம். ஸோ 4Q இதுதான் இதனுடைய ஆன்சர். 8லிருந்து ஒய்யை குறைக்க. எதுலேருந்து குறைக்கணும்? 8லிருந்து. எதை குறைக்கணும்? ஒய்யை. குறைக்க அப்படின்னா கழித்தல். ஸோ நடுவில் கழித்தல் குறி. நாலாவது கணக்கு எக்ஸின் 2 மடங்குடன் 56ஐ கூட்டுக. 2 மடங்கு அப்படின்னா பெருக்கணும். ஸோ 2ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். பெருக்குனா 2x. ஏன்னா நடுவில் எந்த குறியீடும் இல்லை. ஸோ பெருக்கல்னு அர்த்தம். 56ஐ கூட்டுக. கூட்டல் குறி 56. ஏன்னா நம்ம 56ஐ கூட்ட தான் போகிறோம். அதனால் நடுவில் கூட்டல் குறி இருக்கணும். ஒய்யின் 9 மடங்கிலிருந்து. இப்போ தான் சொன்ன மடங்குனா பெருக்கல். ஸோ 9ஐயும் ஒய்யையும் பெருக்கணும். பெருக்குனா 9y. 4ஐ குறைக்க. குறைக்க அப்படின்னா கழித்தல். ஸோ -4. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் இயற்கணித கூறுகளை வாய்மொழி கூறுகளாக மாற்றுக. x வகுத்தல் 3. எக்ஸிலிருந்து 3ஐ வகுக்கணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? எக்ஸை 3ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, 5ம் n-ம் பெருக்கல்ல இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? n-னுடைய 5 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 12ஐ கழிச்சிருக்காங்க. ஸோ 12ஐ குறைக்க. அப்போ முழுசாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? n-இன் 5 மடங்கில் 12 குறைவு. இல்லைனா n-இன் 5 மடங்கிலிருந்து 12ஐ குறைக்க. சரி, மூணாவது கணக்கு பாருங்க. 10x அப்படின்னா எக்ஸினுடைய 10 மடங்கு. அதோட எதை கூட்டியிருக்காங்க? 11 கூட்டியிருக்காங்க. இதை இப்படி சொல்லலாம், 11லிருந்து எக்ஸின் 10 மடங்கை கூட்டுக அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா எக்ஸின் 10 மடங்கில் 11ஐ கூட்டுக அப்படின்னும் சொல்லலாம்.
நான் ரெண்டாவதா சொன்னது தான் இங்கே எழுதியிருக்காங்க. எக்ஸின் 10 மடங்கிலிருந்து 11 கூட்டுக. இப்போ 4வது கணக்கு 70s. இங்க 70க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எந்த குறியீடும் இல்லை. ஸோ இது பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம்? 70 மற்றும் எஸ்ஸின் பெருக்கல். இதை இப்படியும் எழுதலாம். எஸ் மற்றும் 70ன் பெருக்கல் அப்படின்னு எழுதினாலும் தவறு கிடையாது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி 8 + x எனவும் மாறன் 8x எனவும் எழுதினார். யாருடைய விடை சரியானது? நாம் முதல்ல 2 பேர் விடையும் பார்க்க வேண்டாம். நாம் முதல்ல விடை எழுத முயற்சி பண்ணுவோம். ஓர் எண், இதாட்டம் தெரியாத எண்ணை நாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். 8 அதிகம் அப்படின்னு இருக்கு. அதிகம்னா கூட்டணும். ஸோ +8. எக்ஸ் +8 அப்படிங்கிறத மாற்றி நாம் இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ 8 + x. இப்போ நம்ம விடையை யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க சொன்னது தான் சரியான விடை. ஸோ வெற்றி தான் 8 + x அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வெற்றியினுடைய விடை தான் சரியான விடை. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. எண்ணின் மதிப்பு 3 எனில் n + 10ன் மதிப்பு என்ன? எண்ணினுடைய மதிப்பு 3ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது n + 10ல் எண்ணுக்கு பதிலாக 3 போட்டுட்டு 3 + 10ன்னு எழுதணும். ஸோ 3ஐயும் 10ஐயும் கூட்டினா 13. ஜிங்கிறது 300 அப்படின்னா g - 1 எவ்வளவு? g - 1 அப்படிங்கிறது எதை குறிக்குது? 300 - 1. அப்போ 300 - 1ஓட ஆன்சர் 299. அடுத்தது g + 1னுடைய மதிப்பு. ஜிக்கு பதிலாக நம்ம எவ்வளோ போடணும்? 300. அதனால் 300 + 1. அப்போது ஆன்சர் 301. இது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. முன்னி தொடரி. இது 300னுடைய முன்னி, இது 300னுடைய தொடரி. அப்போது ஜியினுடைய முன்னி g - 1, ஜியினுடைய தொடரி g + 1. சரி, 2s - 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பை கண்டுபிடி. 2s - 6னுடைய மதிப்பு 30. இங்க 2s = இந்த -6 இந்த பக்கம் போனால் +6. ஸோ 30 + 6. 2s அப்படியே இருக்கும். 30 + 6 36. s = 36. இங்கே பெருக்கல் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும். ஸோ s = 36 2ஆல் வகுக்கணும். வகுத்தா 18 கிடைக்கும். ஸோ எஸ்ஸினுடைய மதிப்பு 18. இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா எஸ்ஸுக்கு 1 2 3ன்னு வெவ்வேறு மதிப்பை கொடுத்துக்கிட்டே வந்தால் எஸ்ஸுக்கு 18ன்னு கொடுக்கும்போது நமக்கு 30 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் அட்டவணையை நிரப்புக. மேலும் k/3ன் மதிப்பு 5 எனில் kயின் மதிப்பையும் காண்க. சரி, அட்டவணையில் நாம் நிரப்ப போகிறோம். இங்கே 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேவுக்கு பதிலாக 9 போடலாம்.
அப்போது 9/3 9 3ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 3. அதே போல் இங்கே 12. ஸோ இதில் கேவுக்கு பதிலாக 12 போடணும். கீழே இருக்கிற 3 அப்படியே போட்டுக்கணும். 12 3ஆல் வகுத்தா 4. அடுத்தது இங்கே 15 இருக்குது. ஸோ கேவுக்கு பதிலாக 15, கீழே இருக்கிற 3 அப்படியே இருக்கும். 15 3ஆல் வகுத்தா 5. அடுத்தது கேவுக்கு பதிலாக 18, 18/3. ஸோ 6×3 18. இப்போது k/3னுடைய மதிப்பு 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. k/3க்கு 5ங்கிற ஆன்சர் எங்கே வந்திருக்கு? இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ கேயினுடைய மதிப்பு என்னது? 15. கேயின் மதிப்பு 15. இதாட்டம் அட்டவணையை பார்த்தும் ஆன்சர் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா k/3 இதனுடைய மதிப்பு 5ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வகுத்தலில் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டை தாண்டி அந்த பக்கம் போகும்போது பெருக்கல் ஆகும். ஸோ 5 × 3 I3 15. ஸோ கேயினுடைய மதிப்பு 15. இப்படியும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். y + 7 = 13 எனில் yனுடைய மதிப்பு என்ன? 7ஓட எதை கூட்டினா 13 வரும்? 8, 9, 10, 11, 12, 13. 6 கூட்டினா வரும். ஸோ y = 6 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதாவது yக்கு 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் நம்பர் கொடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 6 கொடுக்கும்போது தான் கூட்டும்போது நமக்கு 13 வரும். இல்லைனா இந்த கணக்கை இப்படியும் போடலாம். y + 7 = 13. இங்கே இருக்கிற +7 அந்த பக்கம் போனால் -7 ஆகிடும். ஸோ 13 - 7. 13லேருந்து 7 கழிக்கணும். 13லேருந்து 7 கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது 6. ஸோ y = 6 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று என்ன? கூற்றை நாமளே உருவாக்குவோம். எண்ணிலிருந்து 6 கழிக்கணும். ஸோ n - 6. எண்ணிலிருந்து 6 கழிக்கணுங்கிறத இப்படி எழுதியிருக்கேன். n - 6. 8 கிடைக்கிறதுனா ஆன்சர். ஸோ ஈக்குவல் டு போட்டு எழுதணும். அப்போது ஈக்குவல் டு 8. அப்போ n - 6 = 8. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3c/4 என்பது 18 எனில் cயினுடைய மதிப்பு என்ன? 3c/4 இதனுடைய மதிப்பு 18ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ c அப்படியே இருக்கட்டும், 18ம் அப்படியே இருக்கட்டும். வகுத்தலில் இருக்கிற 4 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். ஸோ பெருக்கல் 4. பெருக்கலில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும். ஸோ வகுத்தல் 3. 3ஆம் வாய்ப்பாட்டில் 18 வரும், 6 வாட்டி வரும். ஸோ 6 4 24. ஸோ நம்மளுடைய ஆன்சர் c = 24. இவ்வளோதாங்க. இந்த பயிற்சியில் உள்ள கணக்கு எல்லாமே ரொம்ப எளிமையான கணக்குகள். ஏன்னா இயற்கணிதம் பாடத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறதுனால ரொம்ப எளிமையான கணக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.